கைமணம் நிகழ்ச்சியில் இன்று நாம் சுவைக்க இருக்கும் உணவு அத்தோ. அத்தோ பர்மாவின் தேசிய உணவு. சென்னையில் அத்தோ கால் பதித்து ஏறக்குறைய 55 வருடங்கள் ஆகிவிட்டன. 1960ஆம் ஆண்டில் பர்மாவில் இருந்து தாய்நாட்டுக்கு திரும்பிய தமிழர்களுக்கு தமிழக அரசால் வியாசர்பாடி, புளியந்தோப்பு, பாரதி நகர் போன்ற இடங்களில் அவர்கள் வாழ நிலம் ஒதுக்கப்பட்டது. அன்று வடசென்னையில் கால் பதித்த அத்தோவை இன்று வரை யாராலும் பர்மாவுக்கு விரட்ட முடியவில்லை. காரணம், அத்தோ கொடுக்கும் அபார ருசி. முதல் முறையாக அத்தோவை சுவைக்கும் யாரும் அத்தோவை அவ்வளவு எளிதில் விரும்ப மாட்டார்கள். அதன் ருசி புதுமையாயிருக்கும். 2 முறை சாப்பிட்டு பழக்கப்பட்டு விட்டால் மாலை 6 மணிக்கு உங்கள் கால்கள் தன்னால் அத்தோ கடைகளை நோக்கி செல்லும். என் பேர் பாண்டியன் சார். இந்த கடை 50 வருஷமாக இருக்குது. நான் இங்கே 30 வருஷமாக இருக்கேன் சார். இது பர்மா புட்டு. பர்மா புட்டு நூடுல்ஸில் அத்தோ அடுத்தது 2வது மொய்யான் அடுத்தது ஜீஜோ அடுத்தது 4வது தான் பிரை. இதில் ஓடுறது அத்தோ தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. இப்போ புதுசாக ஒருத்தவங்க சாப்பிட வராங்கன்னா அவங்க பேர் சொல்லி கரெக்டாக கேட்பாங்களா, இல்லை யாராவது சொல்லி திரும்ப வராங்கன்னா என்ன சொல்லி கேட்பாங்க? புதுசாக ஒருத்தவங்க சாப்பிட வராங்கன்னா சில பேருக்கு அத்தோன்னா என்னன்னு தெரியாது, மொய்யான் கேட்பாங்க. அது மொய்யான்னா கொஞ்சமாக இருக்கும். அது எப்படின்னு சார் நிறையா அப்படி இருக்குது, இது அது நிறையா தரீங்க, இது கம்மியாக தரீங்கன்னுவாங்க. ஆனால் அந்த மொய்யானில் தான் அதில் டேஸ்ட் அதிகமாக இருக்குது. அத்தோ வட சென்னையில் இருந்து தென் சென்னை பக்கம் தற்போது குறைந்த அளவில் கால் பதித்து இருந்தாலும் அத்தோ சாப்பிட ஏற்ற இடம் சென்னை பாரிஸ் கார்னர் பர்மா பஜார் எதிரில் இருக்கும் 2ஆம் கடற்கரை சாலையில் உள்ள அத்தோ கடைகள்தான். அந்த தெருவில் நிறைய அத்தோ கடைகள் இருந்தாலும் சென்னை பீச் ரயில் நிலையம் எதிரில் இருக்கும் இந்தியன் வங்கிக்கு பின்புறம் உள்ள அத்தோ கடையில் கிடைக்கும் அத்தோ சுவையை அடித்து கொள்ள முடியாது. அத்தோவில் புளி, உப்பு, மாவு, உடச்சடலை மாவு, வேர்க்கடலை இது இங்கே போடுறோம். பூண்டு இதெல்லாம் போட்டு அங்கே செய்கிறோம் நாங்கள். மொய்யான்றது வெறும் வெங்காயத்தில் செய்யப்படுறது. அது அந்த வெங்காயம் வெறும் நூடுல்ஸ் மட்டும்தான், அதில் கோசு வராது. வெறும் நூடுல்ஸில் மொய்யான் மட்டும் போட்டு அதை பூண்டு போட்டு புளி தண்ணி, உப்பு தண்ணி இதை மட்டும் போட்டு மொய்யான்றது அது கொஞ்சமாக கொடுக்குறது. அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய உடம்பு வயிறு நல்லா சின்னமாகும். ஆனால் நிறையா பேர் அதை விரும்புகிறது கிடையாது. நம்ம பசிக்கு அத்தோ தான் நிறையா அப்படி சாப்பிட்றாங்க. அதுதான் பொதுவாக பர்மிய உணவுகள் பச்சையாக உண்ணும் வடிவில்தான் தயாரிப்பார்கள். ஆனால் அத்தோ கலவையை தோசைக்கல்லில் முட்டை மற்றும் நூடுல்ஸும் சேர்த்து சுட சுட தருகிறார்கள். இது சென்னைக்காரர்கள் கண்டுபிடித்ததாம். பாரிஸ் கார்னர் சென்றால் பீச் ஸ்டேஷன் எதிரில் இருக்கும் இந்தியன் வங்கி பின்புறம் உள்ள தெருவோர அத்தோ கடையில் சாப்பிட்டு பாருங்கள். முதலில் உங்களுக்கு அந்த சுவை சுத்தமாக பிடிக்காது. பின்னாளில் அத்தோ சுவை மற்றும் அதன் ருசி குறித்து 1.5 பக்கத்துக்கு கட்டுரை எழுதுவீர்கள். அத்தோ சாப்பிட்ட அனுபவத்தை மெயிலில் குறிப்பிட மறவாதீர்கள். இந்த தளம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நண்பர்களிடம் ஷேர் செய்ய மறவாதீர்கள். ஜாக்கி சினிமா செய்திகளுக்காக சுரேகாவுடன் ஜாக்கி சேகர்.